வணக்கம். என் பேர் ஆதி சுதர்ஷன். விருதை மலர்லேருந்து ஒரு டாபிக் கொடுத்துருந்தாங்க, ஐயப்பனும் நானும் அப்படிங்கிறது. ஐயப்ப பக்தர்கள் பேசணும் அப்படிங்கிறது. முதல்ல இந்த டாப்பிக்கை பேச கொடுத்து வைக்கிறது முதல்ல ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னொன்று, ஐயப்பனை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எனக்கு ஐயப்பனை ரொம்ப பிடிக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக நான் சபரிமலைக்கு போயிட்டேன். நான் ஒரு 3 விஷயம் பகிர்ந்துக்கிறேன் இந்த தளத்தில். மொதல் விஷயம், சபரிமலையில் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு நடந்துச்சு. அது இந்த நெய்யபிஷேகம் நடக்கும். அந்த நெய்யபிஷேகம் நடக்கிறப்ப அப்படி ஒரு பிரம்மாண்டமாக நடக்கும். அப்படி ஒரு சக்தி அந்த பகவான்கிட்ட இருக்கும். நீங்கள் அப்படி ஒரு நம்மகிட்ட ஒரு பவர் பார்த்தா கண்ணை எடுக்க முடியாது. பகவானை பார்த்தா அப்படி ஒரு பவர். அது மாதிரி அந்த கூட்ட நெரிசலில் 10 மணி நேரம் நின்னோம், 15 மணி நேரம் நின்னேன்னு சொல்லுவாங்க. ஆனால் பகவானை பார்த்த அந்த 5 செகண்டில் அது எல்லாமே காணா போயிடும். அதான் அந்த பகவானுடைய மகிமை. அந்த பகவானுடைய விக்ரமம் ஒரு அடி இவ்வளோதான் இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான பகவான். ஐயப்பன் முதல்ல அங்கே உயிரோட தவம் பண்ணுறார். அதான் அதுக்கு ஒரு பவரே அது அங்கே. ரெண்டாவது விஷயம், எனக்கு நடந்த இன்சிடெண்ட். நான் சின்ன வயசில் எங்கள் அப்பாவோட போயிட்டு இருக்கும்போது சபரிபீடம் தாண்டி மரக்கூட்டம் நெருக்கத்தில் கூட்ட நெரிசல், பயங்கரமான கூட்டம், மண்டல பூஜை அப்போ. இந்த கூட்ட நெரிசலப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதை தடுமாறி நாங்கள் என்ன ஐடியா பண்ணோம், அந்த காட்டு பாதைக்குள்ளே இறங்கி நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஐடியா பண்ணோம். நானே எங்கள் அப்பா சரின்னு சொல்லி இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கி என்ன ஆச்சுன்னா, காட்டுப்பாதைக்குள்ளே இடம் தெரியல. விடிய காலையில் 3:30-4 மணி கிச்சு இருட்டாக இருக்குது. யார் எங்கிட்டு இருக்கு போகிறா என்னங்கிறது தெரில. அப்போ ஐயப்பா ஐயப்பா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஒரு ஆள் வந்தார். வந்துட்டு, வாங்க சாமி, நான் வழி காமிக்கிறேன் அப்படின்னாரு. அவர் எங்களை கூட்டிகிட்டே போனார். கூட்டிகிட்டு போய் சன்னிதானம் நெருக்கி 18ஆம் படி பக்கத்துலேயே விட்டுட்டு போயிட்டார். சரி, கூட்டிகிட்டு வந்தார்ல, அவருக்கு எதாவது நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சி, கையில் ஏதாவது கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி பின்னாடி திரும்பி பார்த்தா அவர் இல்லை. ஆனால் 18ஆம் படி வரைக்கும் பார்த்தா அவர் வந்தார். பின்னாடி திரும்பி பார்த்தா இல்லை. ஸோ இதெல்லாம் ஐயப்பனுடைய விளையாட்டுகள். ஐயப்பன் எங்கேயும் நான் இருப்பேன், நீ மாலை ஓட்டினா அவனை நான் கண்டிப்பாக அவனை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நல்ல எக்ஸாம்பிள். அடுத்து 3வது விஷயம், நான் மாலை போட்டிருந்தேன் 2021, 21, 22 எங்கள் அயமா தவறி போனாங்க. அதனால் மாலையை கலட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. ஆனால் அணியாரம் எனக்கு வேண்டுதல் ஐயப்பன்ட்டு என்னென்னா, பில்லவரம் வேண்டுதல் தான் நான் பண்ணேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னா, இந்த கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு ஐயப்பன் கோயில் இருக்குது, சின்ன சபரிமலைன்னு சொல்லி. ஐயப்பன் நான் எப்படி தமிழ் மாதமும் திறப்பாங்க நடாங்க, எப்படி அங்கே சபரிமலையில் இருக்கோ அதே மாதிரி அங்கே திறப்பாங்க. நான் எல்லா தமிழ் மாதமும் போனேன். எனக்கு அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே, தமிழ் வருஷம் அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே எனக்கு பிள்ளையும் பிறந்துருச்சு ஐயப்பனுடைய அருளால். ஆனால் இன்றைக்கி நான் போகணும்னு நினைக்கிறேன், என்னால் போக முடியல. போகக்கூடிய சூழ்நிலைகள் நான் ஐயப்பன் எனக்கு அமைச்சு கொடுக்கல. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயப்பன் அழைச்சாருன்னா தான் நம்ம ஐயப்பனை போய் பார்க்க முடியும். நம்மளா நினச்சி நம்மளா மாலை போட்டிருந்தாலும் ஐயப்பனை பார்க்க முடியாது. அவர் பார்க்கணும்னு நினச்சா தான் நம்ம போய் அவரை பார்க்க முடியும். இது ஒன்று. அடுத்த விஷயம் என்னென்னா, அங்கே மேலே தத்துவமசி அப்படின்னு எழுதியிருப்பாங்க. தத்துவமசி அப்படிங்கிறது என்னது? நீ எல்லாரையுமே நம்ம கூப்பிடுவோம், சுவாமி 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 சுவாமின்னு மாலை போட்டவங்க எல்லாத்தையுமே. அப்போ மாலை போட்டவங்க எல்லாத்தையுமே கூப்பிடுறதுக்கு ஏன் சுவாமி சுவாமின்னு கூப்பிடுறோம்? நீயும் நானும் ஒன்று அப்படின்னு சொல்கிற ஒரே தெய்வம் ஐயப்பன் ஒரு ஆளு தான். அடுத்து 2வது விஷயம், எல்லாரையும் நான் கேட்டுக்கிறேன் இந்த வழியாக, 48 நாள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து சபரிமலைக்கு போங்க. ஐயப்பன் நல்லபடியாக எல்லாரையும் வச்சிருப்பாரு.
இந்த வாய்ப்பு கொடுத்த விருதை மலர் மகேந்திரன் எனக்கு ரொம்ப நன்றி. சுவாமி சரணம், சுவாமியே சரணம்.